ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கப்பிக்கு ஒரு பெட்டு பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வேறு விதமாக பார்க்குறதன் மூலியமாக நமக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். புது விதமாக அதை உபயோகப்படுத்தவும் செய்யலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், இது பிளான்ட் ஸ்டாண்டு. நான் இந்த டைம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். இந்த 4 ஸ்டாண்டையும் நான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சதில் எனக்கு இது ஒரு மினி பெட் மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம கப்பிக்கு போட போகிறோம். ஏன் கப்பிக்கு அப்படின்னா, இந்த ஸ்டெப்புக்கு அடியில் இருக்கிற இடம் தான் கப்பியோட இடம். இந்த ஸ்டெப்புக்கு அடியில் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மழை வர்ற டைமில் அந்த தரை கொஞ்சம் ஈரமாகிற மாதிரி ஆகிடும். அந்த ஈரமாகும்போது நம்ம போட்டிருக்கிற அந்த பெட்ஷீட்டும் சொதன்னு ஆன மாதிரி இருக்கும். அந்த ஓதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செவுறு பக்கம்லாம் ஓதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில்னஸ் இருக்கும், படுக்கிறதுக்கே முடியாது, ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாட்டில் கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ணாச்சி கடையில் கிடைக்கும், அதை கூட நான் போட்டு பார்த்தேன். அதில் ஏறி படுக்கவே மாட்டேங்கிறான், இடமும் அடைக்குது. தப்பி தான் வளப்படா. அதே மாதிரி ஸ்வீட்டிக்கு வச்ச ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கூட இந்த இடத்துல நான் செட் பண்ணி பார்த்தேன். அவன் உள்ளே போக மாட்டேங்கிறான். இவன் கொஞ்சம் சைஸ்லேயும் பெருசாக இருக்கிறனால உள்ளே அது அவனுக்கு பயமாக வேற இருக்குது அதில் ஏறுறதுக்கு. அதனால் இந்த இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ தட் இதை நாளையும் கட்டி ஒரு பெட் மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பெட் மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணேன். இது எவ்வளோ பேத்துக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இது மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு மேலே நான் சாக்கு, சணல் சாக்கு, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு தான் இந்த இதெல்லாம். மற்றபடிக்கு வெயில் காலம் வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாள் கூட இவன் அசிங்கம் பண்ணதே கிடையாது. ரொம்ப நீட்டான பேர்வழி உண்டு. உண்டுக்கண்ணே கப்பிமா கொஞ்சம். இதை பாருங்கள், அரேஞ்ச் பண்ணவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உள்ளே ஏறுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு இதுலேயே தெரிஞ்சுது. இவன் நைட்டு காவல் காக்கிறவன். எங்கள் வீட்டில் நைட் இவனை திறந்து விட்டுருவேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் இவன் இந்த கூண்டுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் ஒரு நாள் கூட இந்த மாதிரி இந்த இடத்த பாத்ரூம் போகிறதோ இல்லை பாத்ரூம் போகிறதோ பண்ணதே கிடையாது. நான் எப்போ நைட்டு திறந்து விடனோ அப்போ தான் போவான். ஈவினிங் மாடிக்கு போகும்போது பிளாக்கியோட சேர்த்து இவனை தான் கூட்டிகிட்டு போவேன். சரிடா. இந்த ஐடியா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.